வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 7.2ல் இருக்கக்கூடிய இந்த ஃபிஃப்த்து சம் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. ஃபிஃப்த்து சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஏ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் whose sides are 6, 8 and 10 is revolved about the sides containing the right angle in two ways. அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது, அது ரெண்டு சைடு ரொட்டேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதாவது அந்த ரைட் ஆங்கிள் இருக்கக்கூடிய சைடில் பேஸை வச்சு ஒரு சைடு ரொட்டேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதோட சைடு ஆப்போசிட் சைடை வச்சு ஒரு தடவை ரொட்டேட் பண்ணுறாங்க. அப்படி ரொட்டேட் பண்ணும்போது ரெண்டு கோன் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி கிடைக்கக்கூடிய அந்த ரெண்டு கோனுக்கு ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம்ஸ் ஆஃப் த டூ சாலிட்ஸ் ஸோ ஃபார்ம்டு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ரொட்டேட் பண்ணால் அது கோன் ஷேப்புக்கு வரும்ல, அதை தான் வச்சு ரெண்டு கோனுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, வால்யூம் ஆஃப் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதான் இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் ஆஃப் வால்யூம் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அவன் போட்டிருக்க ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னதுனால நான் ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ இது பர்பெண்டிகுலர் அப்படின்னா இந்த சைடை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம், இந்த சைடை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம். ஸோ அதனால் ரெண்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா ரெண்டு சைடு ரொட்டேட் பண்ணும்போது ரெண்டு விதமான கோன் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இதுக்கு அவன் வந்து பேர்லாம் சொல்லலாம், அதனால் நம்மளே பேர் வச்சுக்கிறேன். இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்குவோம். ஸோ அது போக அவன் வந்து whose sides are 6, 8, 10 அப்படின்னு ஆர்டரில் கொடுத்துருக்குறான். ஸோ எப்போவுமே அதிகபட்சம் இருக்கக்கூடியது ஐம்பார்ட்டன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் இதை 6, இதை 8ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளை ரொட்டேட் பண்ண போகிறாங்க. பிசியை பேஸாக வச்சு ரொட்டேட் பண்ணால் ஒரு சைடு வரும், ஏபியை பேஸாக வச்சு ரொட்டேட் பண்ணால் ஒன்று வரும். ஸோ இப்போ நான் ஏபியை பேஸாக வச்சு நான் ரொட்டேட் பண்ணுறேன் இந்த ட்ரையாங்கிளை. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதை பிசியை வச்சு பேஸாக வச்சு நான் ரொட்டேட் பண்ணக்கூடிய கோன் வந்து எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு கோன் கிடைக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பின்னாடி போட்டு விட்டோம்னா உங்களுக்கு கோன் ஷேப்பு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதை இந்த சைடு போட்டுருவோம். இதே ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டு கோன் கிடச்சிருக்கு இல்லையா? ரெண்டு கோனுக்கும் வால்யூமோட டிஃப்ரென்ஸ் என்ன வரும் அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அப்போ இதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும், இதோட வால்யூம் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் த கோனுக்கு அதை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்றது நமக்கு 1/3 πr²h. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு ஆர் தேவை, ஹச் தேவை. இதில் ஆர் எது, ஹச் எது அப்படின்றத எடுத்து எழுதுவோமா? ஸோ இப்போ இந்த சைடு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த சைடு போகக்கூடியது தான் ரேடியஸ் ஆர். ஓகேங்களா? அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு இது 8ன்னு கொடுத்துருக்கோம். ஆர் ஈக்குவல் டு 8, ஹைட் வந்து இதுதான். ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை பாருங்கள். ஆறுன்றது இங்கேருந்து இங்கே போகிறது தான். ஓகேங்களா? இதுதான் வந்து ரேடியஸ். ஸோ அப்போ ஆர் வந்து 6, ஹச் வந்து எவ்வளவு, 8. ஸோ இதுக்கும் மாறி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று. ஸோ இப்போ இதுக்கு ரெண்டுக்குமே நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுக்கிறேன். வால்யூம் அப்படின்றப்ப ஃபார்முலா 1/3 πr²h. ஸோ 1/3 π இன்ட்டு r² அப்படின்றது 8², ஹச்சுன்றது 6. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து வால்யூமுக்கு 1/3 πr²h, 1/3 π, ஆறுன்றது r², ஹச்சுன்றது 8. ஓகேங்களா? அவன் கேட்டிருக்கிறது வால்யூம்ஸோட டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் V1ன்னு வச்சுக்கிறேன், இதை V2ன்னு வச்சுக்கிறேன். அப்படின்றப்ப டிஃப்ரென்ஸ் வந்து V1 மைனஸ் V2. ஓகேங்களா? எது பெருசாக இருக்கும்னா இது தான் பெருசு. ஏன்னா வந்து 8² இருக்குது, இங்கே 6² இருக்குது. ஸோ அப்போ இதை தான் ஃபஸ்ட்டாக V1 எடுத்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டையுமே அப்படியே நான் எழுதுகிறேன். மைனஸ் 1/3 π இன்ட்டு 6² 8. ஸோ இப்போ இதில் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 பை காமனாக இருக்குது. பைக்கு நான் 22/7 22/7 இங்கே எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 8² இருக்குது, இதில் 8 இருக்குது. அப்போ ஒரு 8 எடுக்கலாம். இதில் 6 இருக்குது, இதில் 6² இருக்குது. அப்போ ஒரு 6 எடுக்கலாம். ஸோ மீதி பார்த்தீங்கன்னா இதில் 8, இதில் வந்து 6. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து 133 23 ஸ்டார். ஓகேங்களா? அகைன் பார்த்தீங்கன்னா இதை நான் கட் பண்ணுறேன். இது வந்து 3.14. ஓகேங்களா? இது நமக்கு ஏற்கனவே தெரியும். 3.14 அப்படின்றது இன்ட்டு 2 8s are 16 இன்ட்டு 8 மைனஸ் 6 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோமா? ஸோ 3.14 இன்ட்டு 32 வருமா? 16 இன்ட்டு 2
32 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை நான் மல்டிபிள் பண்ணால் வர்ற ஆன்சர் தான் டிஃப்ரென்ஸ், வால்யூம் ஆஃப் த டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன வரும் பாருங்கள். ஸோ 314 32ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஏன்னா இது ஆன்சராக வருது. பட் எனக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன்லி 2 டிஜிட் தான் இருக்குது, இங்கெல்லாம் கிடையாது. இருந்தால் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாகவே 2ன்றப்ப பின்னாடி இருந்து 2 டெசிமல் 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் வைங்க. அப்போ 100.48 வால்யூம் வந்து அங்கே வந்து என்ன டேட்டா கொடுத்தா சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தோம். ஸோ சென்டிமீட்டர் ஓகேங்களா. ஸோ வால்யூம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கேட்டுக்கூடியது ஓகேங்களா. ஸோ இதில் எதுலேயுமே நான் சென்டிமீட்டர் போடலை, எல்லாத்துலேயும் டயமென்ஷனில் சென்டிமீட்டர் போட்டுருங்க. கொடுத்துருக்கிறது என்னவோ அதான் சென்டிமீட்டரில், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர் ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த சம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 1/3 r² அப்படின்றது வால்யூம்க்கான ஃபார்முலா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டாங்க, அதோட சைடு கொடுத்துட்டாங்க. ரிவால்வ்டு அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறாங்கன்னு சுற்றி விட்றாங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. அபவுட் த சைட்ஸ் கண்டெய்னிங் த ரைட் ஆங்கிள் இன் 2 வே. ஸோ ரைட் ஆங்கிள் இங்கே இருக்கிறதுனால இந்த ரைட் ஆங்கிள் இங்கே ஒரு வேஸ் இருக்குது, இங்கே ஒரு வே இருக்குது. ஸோ இந்த ரெண்டையுமே ரொட்டேட் பண்ணுறாங்க. அதுதான் இதை பேஸ் பண்ணி இந்த சைடு ரொட்டேட் பண்ணுறோம், இதை பேஸ் பண்ணி இந்த சைடு ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்றதான் அது கொடுத்துருக்க கொஸ்டின். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது இங்கே ஹைட்டாக இருக்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸாக மாறிடும் ஓகேங்களா. ஸோ இங்கே ரேடியஸ்ன்றப்போ இங்கே அதுதான் ஹைட்டாக இருக்கும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ரேடியஸ் 8, ஹைட்டு 6ன்றப்போ இங்கே ரேடியஸ் 6, ஹைட் 8. ரெண்டுக்குமே தனித்தனியாக வால்யூம்க்கான ஃபார்முலா போட்டு வால்யூமை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதுதான் எனக்கு கிடைக்கும். ஸோ அவன் கேட்டிருக்கிறது டிஃப்ரென்ஸ், வால்யூமோட டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு. அப்போ V1 - V2 பெருசுலேருந்து சிறுசாக கழிக்கிறேன். இது எப்படி பெருசுன்னு முடிவு பண்ணுறேன்னா ரெண்டுக்குமே 1/3 1/3 தான் இருக்குது. இங்கே 8² இருக்குது, இங்கே 6² இருக்குது. அப்போ இதுதான் பெருசு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை V1 அதை V2ன்னு பேர் வச்சு இதில் வந்து இதை சப்ராக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ சப்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் V1 - V2 அப்படின்றது கிடைக்குது ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம் ஓகேங்களா. அந்த சம்மரோட பார்த்துக்கோங்க.